ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்தது. அதன் பெயர் சிட்டு. அது தினந்தோறும் தோட்டத்தில் பறந்து விளையாடும். ஒரு நாள் அது தோட்டத்தின் மூலையில் ஒரு சிறிய அசையாத ஒரு உருவத்தை பார்த்தது. சிட்டு அதை பார்த்து மெதுவாக அருகே சென்றது. அது ஒரு கள்ளிச்செடி, கேக்டஸ். அந்த கள்ளிச்செடி மிகவும் வாட்டமாகவும் தனிமையாகவும் இருந்தது. அதன் உடலில் முட்கள் அதிகமாக இருந்ததால் யாரும் அதனுடன் பழகவில்லை. சிட்டு அதற்கு உதவ நினைத்தது. அதன் அருகே பறந்து சென்று, "ஏய், நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டது. கள்ளிச்செடி, "யாருமே என்னிடம் பேசமாட்டார்கள். நான் அழகாக இல்லையே. எல்லோர் உடலிலும் பூக்கள் இருக்கிறது. என் உடலில் முட்கள் மட்டுமே உள்ளன" என்று வருத்தத்துடன் கூறியது. சிட்டு சிரித்துக்கொண்டே, "கவலைப்படாதே. உன் முட்களில் கூட ஒரு அழகு இருக்கிறது. நான் உன்னுடன் நண்பனாக இருப்பேன்" என்றது. அன்று முதல் சிட்டு தினமும் கள்ளிச்செடியிடம் வந்து பேசும், பாட்டு பாடும். கள்ளிச்செடியும் சந்தோஷமாக இருக்கும். இதைப் பார்த்த மற்ற பூக்கள், எப்படி இந்த சிட்டு முட்கள் நிறைந்த கள்ளிச்செடியுடன் பழகுகிறது என்று ஆச்சரியப்பட்டன. ஒரு நாள் சிட்டு ஒரு தேன்சிட்டை அழைத்து வந்து கள்ளிச்செடியிடம் அறிமுகப்படுத்தியது. தேன்சிட்டும் அதனுடன் பழகத் தொடங்கியது. சிட்டுவின் அன்பால் கள்ளிச்செடிக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தது. அதன் முட்களுக்கு இடையே ஒரு அழகான குட்டி பூ பூத்தது. அதைப் பார்த்து தோட்டமே ஆச்சரியப்பட்டது. சிட்டுவும் கள்ளிச்செடியும் என்றென்றும் சிறந்த நண்பர்களாக இருந்தன. கதையின் நீதி: வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அன்பு இருந்தால் எதையும் அழகாக மாற்றலாம்.